இந்த மத்திய அரசு என்னன்னா, அதாவது மே 3ஆம் தேதி நடந்த நீட் எக்ஸாம் நீட் தேர்வு மத்திய அரசு ரொம்ப சுலபமா ரத்து அப்படின்ட்டு. இதுக்காக நம்ம பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி செத்து ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாவே ரொம்ப பயப்படுற ஆளுங்க. அந்த நீட் தேர்வுக்கு எவ்வளோ நாள் படிக்கணும் தெரியுமா? எவ்வளோ நாள் படிச்சா அந்த எக்ஸாம் எழுத முடியும் தெரியுமா? அதெல்லாம் ஒரு பொறுப்பே இல்லாம மத்திய அரசு ரொம்ப மோசமா, ரொம்ப சிம்பிளா, சுலபமா ரத்து அப்படின்னுச்சு. அதாவது வட மாநிலத்துல பீகார் சைடுல ஆஹ், கையால் எழுதப்பட்ட வினாத்தாள் ரத் கசிஞ்சிருச்சு. 140 கேள்வி கையால் எழுதப்பட்டது. அதனால கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் ரத்து செய்யப்பட்டது அஹ், அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமா சொல்லிருச்சு. இது முதல் தடவை இல்லை. இதுக்காக பசங்க எவ்வளோ நொந்து நூலாகி செத்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளோ ரூல்ஸ் தெரியுமா? ஏன் ஹேர் பின் போட்டு வந்தேன், ஹேர்லெஸ் போட்டு வந்தேன், ஏன் இது போட்டு வந்தேன், அது போயிட்டு இது கைட்டு இது பண்ணு அது பண்ணு இது கைட்டு நொந்து நூல் ஆக்கிடுறாங்க. இந்த மத்திய அரசு ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கு. இதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதாவது எக்ஸாம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் இருக்கும்போதே நீட் எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் பயந்து செத்துடுறாங்க. கொஞ்சம் பேர் எங்க பர்சன்டேஜ் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து சூசைட் வேற பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கே நல்லா எழுதிருப்பாங்க. அது அப்புறம் அவங்க எக்ஸாம் எழுதிட்டு வேற அதுக்கப்புறம் கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில மத்திய அரசு ரொம்ப சிம்பிளா சுலபமா ரத்து பண்ணிடுச்சு. ஒரு 7% தான் வாங்கணும். அந்த 7% வாங்கி உள்ள போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற நம்ம ஆளுங்க, நம்ம மக்களை இந்த மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு பாருங்களேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அந்த 144 கேள்விகள், கையால் எழுதப்பட்ட கேள்விகள், அது எழுத எழுதி பாஸ் பண்ணியிருந்தாலே அந்த மார்க் வந்துடும். அந்த நீட் தேர்வுக்கான தேர்வு செய்யப்பட்ட அந்த மார்க் வந்துடும். இந்த மத்திய அரசு இது கூட கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு யார் பொறுப்பு எழுதுவா? சரி, மறுபடியும் எக்ஸாம் வைக்கிறேன் அப்படின்ற, மறுபடியும் ஒழுங்கா நடக்குமா? அதுக்கு யாரு பொறுப்பு கேட்குறேன். என் அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு, நீங்க